கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினால இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். இயேசு உலகத்தில் வந்தபோது ஒரு அற்புதமான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார் இப்படியாக: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசுடைய அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கவலைகள், பாரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏன்னா இருதயத்துக்குள் இருந்துதான் ஒரு மனிதனுக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறது. அதனால் இருதயத்துல கவலையும் பாரமும் துக்கமும் வைக்க கூடாது. இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வைக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க இருதயத்துல பயங்கள், நடுக்கங்கள், கவலைகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு புறப்பட்டு வருகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாதிருப்பதாக. உங்கள் இருதயத்தில் இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள், பயப்படாமல் இருங்கள். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியங்களை குறித்து, வருங்காலை குறித்து, உங்களுடைய சரீரத்தை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு புறப்பட்டு வருகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாது இருக்கட்டும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஏன்னா விசுவாசம் உள்ள இருக்கும் போது விசுவாசிக்கிறவன் பயப்படான்னு வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்கலாமும் தேவனிடத்துல விசுவாசமாருங்கள். உங்க காரியம் எதுவா இருந்தாலும் இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல் வைத்திடுங்கள். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்கலாமும் இன்றிலிருந்து இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.